இன்னைக்கு சரோஜம்மா வந்து எல்லாரையும் விட்டு இன்னைக்கு போயிட்டாங்க. அவங்கள வந்து வைங்கிலி அப்படின்னு சொல்லி அவ்வளோ அன்பாக தமிழ்நாட்டில் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அதான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷனு. இவ்வளோ ஒரு நல்ல மனசு உள்ளவங்க, அப்புறம் நல்ல ஒரு நடிகை, அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு இன்னோசன்ஸ் போகவே இல்லை, கடைசி வரைக்கும் போகலை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு நடிகைன்னு சொல்கிறத விட ஷி வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் கூட இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் சார் கூட நடிச்சிருக்காங்க, அங்கே சிவாஜி சார் கூட நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் சார் கூட நடிச்சிருக்காங்க, என்டி ராமராவ் சார் கிட்ட நடிச்சிருக்காங்க, நாகேஸ்வரராவ், யார் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் இருக்கிற ஒரு பஞ்சபாஷா தாரா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த அம்மா அவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ எளிமையாக இருந்தாங்க. வாழ்க்கையில் வந்து அவ்வளோ எளிமை ஃபுல். அவங்களுக்கு பேசும்போது ஒரு கொஞ்சம் கூட நான் இப்படிப்பட்ட ஒரு நடிகை அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எங்கேயும் அது காட்டிக்கிறது கிடையாது. அவங்க இருந்ததே அப்படி. அவங்களுடைய இந்த வாழ்நாளில் அவங்க இருந்ததே அப்படி. அதனால தான் நாங்கள் அடித்து பிடிச்சி ஓடி வர்றோம். எங்கே இருந்தாலும் ஐயோ அந்த அம்மாவை கடைசியாக அந்த மூஞ்சியாவது ஒரே ஒரு தடவை நம்ம பார்த்துடலாமா அடித்து பிடிச்சி எல்லாரும் ஓடி வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள். நம்ம வர்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அது ஒரு வேற ஒரு சகாப்தம். அந்த மாதிரி மறுபடியும் பிறக்க மாட்டாங்க. அவங்க பெரிய நடிகைன்னு சொல்கிறத விட ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம உணரணும். ஸோ இந்த ஒரு இந்த பெயினை வந்து தாங்கிக்கிற சக்தி அவங்க கடவுள் வந்து அவங்களுடைய ஃபேமிலி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஏங்க அதுதான் நான் சொன்னேன்ல, கண்ணு தானே நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க, 100% பண்ணியிருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அப்படி தான் அவங்களுக்கு கொடுக்கறது தான் தெரியும். இப்படி தான் அந்த அம்மா, எப்போவும் இப்படி தான், கை இப்படி தான் அந்த அம்மாவுக்கு. ஸோ நிச்சயமாக நிறைய விஷயங்கள், நிறைய பேர் நல்லது பண்ணியிருக்காங்க. எனக்கே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பாருப்பா நீ வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுற, என்னென்னமோ பண்ணுற, கையில் இருக்கிறத பணத்தெல்லாம் விட்டு இது பண்ணிடாதே, இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லி அட்வைஸு அந்த அளவுக்கு. இப்போ கூட என்கிட்ட பேசினது அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. என்ன பண்ணுறது, இது வந்து ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது.